நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் வந்து ஃப்ரெண்டோட உட்காந்துட்டு மச்சான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு டீ கடையாச்சும் ஆரம்பிக்கணும், இல்ல ஒரு ஜெராக்ஸ் கடையாச்சும் போடணும். ஏன்னா காலேஜ்ல வந்து நிறைய வாட்டி வந்து ஜெராக்ஸ் போட்டு அந்த ஜெராக்ஸ் கடைக்கார அண்ணா வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். சரி, ஓகே, கண்டிப்பா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் growth ஃபேக்டர்ஸ் கொண்டு வரலாம், வாட் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் growth டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். Hello everyone, I'm Gautam. People call me SDR and I make videos to educate, entertain and empower people. So back to the topic. ஒரு பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு டோட்டலா வந்து 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு டீ கடை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீ கடை ஒரு லொகேஷன் பார்த்து நீங்க கரெக்டா போட்டுறீங்க. அதுல வந்து ஒரு டீ, காஃபி, பிஸ்கெட் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆகுறீங்க. ஃபிக்ஸ் ஆன உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து உங்ககிட்ட வராங்க. அங்க இருக்கும்போது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 டீ வந்து நீங்க வந்து விற்கிறீங்க. இது வந்து ஒரு வால்யூம். 200 டீ 300 டீ வித்து நீங்க வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இது பேரு வால்யூம் எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீசிங் த growth பை சேல்ஸ். ஓகே, எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. இந்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் சேம் லெவல் ஆஃப் டேஸ்ட், சேம் லெவல் ஆஃப் குவான்டிட்டி வச்சுட்டு லைட்டா பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்க ரெவன்யூ வந்து ஸ்கேல் பண்ணீங்கன்னா அது பேர் தான் வந்து பிரைஸ் growth. ஓகே ரைட்டு, நம்ம டீ கடை வந்து நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் டீ விற்கிறீங்க, நெக்ஸ்ட் காஃபி, பிஸ்கெட்ஸ், இதுக்கப்புறம் வந்து வடை, போண்டா அப்படின்னு சொல்லி வைக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே ரைட்டு, ஒரு அவுட்லெட் வந்து நல்லா வந்து க்ரோ பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே, இன்னும் நான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நான் ரீச் பண்ணும், பக்கத்துல இன்னொரு ஐடி பார்க் இருக்கு, பக்கத்துல இன்னொரு ஸ்கூல் இருக்கு, அங்க டீ கடை போட்டா வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்றீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ். பிசினஸ் வந்து ஒரு 2-3 லொகேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு, ரா மெட்டீரியல்ஸ் வருது, ப்ராடக்ட்ஸ்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியன்சி, ஒரு சிஸ்டம் வந்து உள்ள கொண்டு வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி கொண்டு வரதுனால ரெவன்யூ க்ரோ ஆகுது, ப்ராஃபிட் க்ரோ ஆகுது. ஃபைனலி இப்போ நீங்க சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் கேட்டகரி கிளியரா இருக்கு அண்ட் 2-3 இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட், உங்களோட ரெண்ட், அவங்களோட சேலரி எல்லாமே வந்து ஃபிக்ஸடா இருக்கு. இந்த டைம்ல வந்து அதே ஃபிக்ஸட் காஸ்ட்டை வச்சு எப்படி வந்து ரெவன்யூ க்ரோத் பண்றது, எப்படி வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ஆப்ரேஷனல் லிவரேஜ். இந்த 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க ஒரு டீ கடை இருந்தாலும் சரி, ஒரு ஜெராக்ஸ் ஷாப் இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு பெரிய பிசினஸ் வந்து நீங்க செட்டப் பண்ணாலும் சரி, 6 டைப்ஸ் ஆஃப் growth ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்க ரெவன்யூ வந்து கண்டிப்பா க்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் see you in the next video guys.